ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், சுயில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அக்ஸர் மா யுத்கிலுன் நாஸ ஜன்னah قال تقوى الله وحسن الخلق. என்ன கேக்குறாரு? யா ரசூலல்லாஹ், மக்கள் எல்லாம் சுவர்க்கத்துக்கு அதிகமாக போற ஒரு அமலை சொல்லித்தாங்களே. சொர்க்கத்துக்கு தானே போகணும், வேற எங்க போற? சொர்க்கத்துக்கு போற ஆசை தானே எங்களுக்கு எல்லாம். கேட்கிறாரு, சொர்க்கத்துக்கு போற மக்கள் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும் யார் சொல்லலாம்? எப்படியான உள்ளம், எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும். அப்படியான ஒரு அமலை சொல்லித்தாங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்க. என்னது? ஒன்று தக்வா அல்லாஹ், அல்லாஹ்ட பயத்தை உள்ளத்துல கொண்டு வா. எல்லா நிலையிலும் அல்லாஹ்ட பயம். அவர் பார்க்கிறாரு, இவர் பார்க்கிறாரு, ஷோகாற்ற பயம் இல்ல. வானத்துக்கு மேலே இருக்கிறவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற பயம். அவர் பார்த்துருவார், இவர் பார்த்துருவார் என்றதுக்கு அவனை செய்யாமல் அல்ல. என்னையும் உன்னையும் படைச்சவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற பயம். இந்த பயத்தை கொண்டு வா வாழ்க்கையில். அது உண்ட தனி வாழ்க்கையிலையும், கூட்டு வாழ்க்கையிலையும், சமூக வாழ்க்கையிலையும், எல்லா நிலையிலையும் இந்த பயத்தை கொண்டு வா. அல்லாஹ் என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறான். அவலா يعلمون ان الله يعلم ما يسرون وما يعلنون. அல்லாஹ் கேட்கிறான், இவங்க செய்யற ரகசியம் பரகசியம் எல்லாம் அல்லாஹ்க்கு தெரியாதுன்னு நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் தெரியும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அந்த சஹாபி வந்து கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், அதிகமாக சுவர்க்கத்துக்கு போற அமலை சொல்லித்தாங்க. ஒன்று என்ன சொன்னாங்க? தக்வல்லாஹ். இரண்டாவது ஹுஸ்னுல் குல்க், நல்ல குணத்தை எடுத்துக்கோ. அக்லாக் இல்லைன்னா இஸ்லாம் இல்ல. இவனுக்கிட்ட ஒழுங்கா பேச தெரியாட்டி, ஒழுங்கா நடக்க தெரியாட்டி, ஒழுங்கா இருக்க தெரியாட்டி, இவனுக்கிட்ட என்ன இஸ்லாம்? இஸ்லாம் தான் அக்லாக், அக்லாக் தான் இஸ்லாம். மனுஷனை மதிக்க பழகிக்கோங்க. நீங்க எந்த லெவல்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு கீழே இருக்கிற மக்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க.